டெக்கு ஐடின்னு என்னென்னமோ பெருசாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபோனை இன்ஸ்டா சர்வைவல் ஒயரிங் ட்ரைங் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஜஸ்ட் இமேஜின். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ஹோமோசேப்பியன் நம்ம ஊருக்கு வராங்க, அதாவது இந்த காலம் 2026க்கு வராங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஜஸ்ட் இமேஜின். கதவு இருக்குது, செவர் இருக்குது, ஜன்னல் இருக்குது, லேப்டாப் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, ஏசி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஐஸ் ஸ்டவ், கேஸ் எல்லாமே இருக்குது. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று. வெளியே போய் பார்த்தா பைக்கு போகுது, காரு போகுது, வேஷ்டி, டிஷர்ட்டு, ட்ராக்ஸு, ஷார்ட்ஸுன்னு விதவிதமாக ட்ரெஸ் போட்டுன்னு விதவிதமாக ரோட்டில் நடந்து போகிறாங்க, காரில் போகிறாங்க, பைக்கில் போகிறாங்க. யோசிச்சு பாருங்களேன். டெக்கு ஐடின்னு என்னென்னமோ பெருசாக பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அந்த காலத்தில் ஹியூமன்ஸ் இப்படி தான் இருந்தோமா? அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, எந்திரிப்பாங்க, வேட்டையாடுவாங்க, ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை முறை. இதுதான் அவங்களுக்கான சர்வைவல். பூந்தியெல்லாம் பிடிச்சி லட்டாக்கும் சார். நீ அவர் புடிக்கிற லட்டெல்லாம் பூந்தி ஆக்குவோம் சார். அப்ப 4 ஃபுல்லா ஒரு லட்டியே திரும்ப பூந்தியா லட்டா மாத்தினீங்க. ஆமா சார். சர்வைவல் ஒயரிங். அப்படியே இன்றைக்கி பாருங்களேன். காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? ஃபோனை இன்ஸ்டா ட்ரைங் நெட் ஆன் பண்ணோடனே நோட்டிஃபிகேஷன் ட்ரைங் வாட்ஸ்அப்பில் 4 மெசேஜு, இன்ஸ்டாவில் 4 ரீல்ஸு, யூடியூப்பில் இவன் வீடியோ போட்டிருக்கான், அவன் வீடியோ போட்டிருக்கான், இங்கேருந்து இந்த நியூஸ், அங்கேருந்து அந்த நியூஸ், இவங்க அங்கே போயிட்டாங்க, இவங்க இதை பண்ணிட்டாங்க, அவங்க இவங்களை அடிச்சிட்டாங்க. இது பத்தாதுன்னு காலையில் ஏஞ்சோடனே என்ன சட்டை போடலாம், என்ன பேண்ட்டு போடலாம், எந்த காரில் போகலாம், எந்த கலர் வண்டியில் போகலாம், இப்போவே கண்ணை கட்டுது. மெட்ரோவில், பஸ்ஸில், ஆட்டோவில், ரேப்பிடோவில், இப்படி பல விதமான டிசிஷன்ஸ். நம்ம லைஃப்பையும் அவங்க லைஃப்பையும் கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஏன் இந்த டிஃப்ரென்ஸ்? அந்த காலத்து ஆளுங்க டிசிஷன் மேக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க லைஃப்பில் இல்லவே இல்லை. கட்டல்லே இல்லையா? அது எல்லாமே மேண்டேட்ரி, பண்ணியே ஆகணும். பண்ணலன்னா சர்வே பண்ண முடியாது, செத்து தான் போகணும். பட் இன்றைக்கி பாருங்களேன், அதே சர்வைவல் மோடு. பட் ஏன் அவ்வளோ டிசிஷன்ஸ்? நம்மளை சுற்றி 1000 விஷயம் அப்படியே சவுண்டு ஒலிச்சிக்கிட்டே இருக்குது, எக்கோ மாதிரி. இந்த 1.5 கிலோ பிரெயின் பெரிய வேலைகள் ஒன்றுமே பண்ணல. நீ வேட்டையாடினியா, சாப்பிட்டியா, சந்தோஷம், உனக்கு இந்த ரிவார்டுன்னு டோபமைன் கொடுத்தது. 1 நாள் 2 நாள் இல்லை, வருஷ கணக்காக இதுதான் ரொட்டீன். இப்போ நான் இந்தியாவில் இருக்கேன்னா மோஸ்ட்லி நான் எந்த ஏரியாவில் இருக்கனோ, இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கேன்னா தமிழ்நாட்டில் என்னை சுற்றி ஒரு 50-100 கிலோமீட்டருக்கு இருக்கிற ஆட்களை மட்டும்தான் எனக்கு தெரியும். பட் இன்றைக்கி நான் தமிழ்நாட்டில் இருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்கள் பல பேரை தெரியும், ஆந்திராவில் இருக்கிற ஆட்களை தெரியும், ஜம்மு காஷ்மீரில் இருக்கவங்கள தெரியும், சில சைனாக்காரங்களே எனக்கு தெரியும். உலகம் ஃபுல்லாக பல மனிதர்கள் எனக்கு தெரியும். மீடியாவில் விசிபிள் ஆகிற ஒரு செலிபிரிட்டியும், ஒரு பில்லியனரும், ஒரு மனுஷனும், யாரெல்லாம் ஃபேமஸ் ஆகிறாங்களோ அவங்க தான் எனக்கு தெரியும். அதாவது அவங்க மீடியாவில் ஷோ பண்ணக்கூடிய அவங்களோட லைஃப்பை நான் பார்க்குறேன். அவங்களோட ரியல் லைஃப் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, என் ரியல் லைஃப் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. நீ யாருன்னே எனக்கு தெரியாது, அப்புறம் உன்னை பற்றி எனக்கு அவங்ககிட்ட இதெல்லாம் இருக்குது, என்கிட்ட இதெல்லாம் இல்லை. எதுக்கு எடுத்தாலும் கம்பேரிசன். அவன் வேலைக்கு போகிறான், நீ வேலைக்கு போகல. அவன் சம்பாதிக்கிறான், நீ சம்பாதிக்கல. அவன் கார் வாங்கிட்டான், நீ ஒரு மோர் கூட வாங்கலை. அவன் கூட கம்பேர் பண்ணுறதுக்கான சான்ஸை நமக்கு கொடுக்குறோம். கம்பேர் பண்ணுறதுனால நமக்கு 1008 பிரச்சனை. என்கிட்ட அது இல்லை, இது இல்லை, அவங்ககிட்ட எல்லாமே இருக்குது, என்கிட்ட எதுவுமே இல்லை. இது ஃபைனலாக எங்கே போய் முடியுதுன்னா நம்ம பிரெயின் கிட்ட தான். மறுபடியும் டிசிஷன் மேக்கிங் எப்படி நம்ம பிரெயின் தான் அவஸ்தைப்பட்டுச்சோ, கம்பேரிசன்லேயும் நம்ம பிரெயின் தான் அவஸ்தைப்படுது. கடைசி வரைக்கும் அந்த காலத்தில் இந்த பிரெயின் இந்த காலத்துக்கு அடாப்டே ஆகலை. அடாப்ட் ஆக அது விரும்பவும் இல்லை. அதே 1.5 கிலோ, சேம் அதே 1.5 கிலோ, அதே சர்வைவல் ஒயரிங், பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. அந்த பிரெயின் அப்படியே தான் இருக்குது. இந்த வீட்டில் 3 குடும்பம் மாறிடுச்சு, 5 வாட்டி பெயிண்ட் மாறிடுச்சு. ஆனால் நீ மட்டும் அதே இடத்துல அப்படியே இருக்க. ஆனால் நம்ம திங்கிங் மட்டும் பாருங்களேன். சாப்பாடு, தூங்குறது, சர்வைவலை தாண்டி காசு சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், ஜுவல் வாங்கி மாட்டிக்கணும், கண்ணாடி வாங்கி போட்டுக்கணும், ஹேர் ஸ்டைல், பெயிண்ட் அடிக்கணும், கலர் அடிக்கணும், இப்படி பல விஷயங்கள் எவால்வ் ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு வேறு வழியே இல்லையா? இது இப்படியே போயிட்டு இருந்தால் பிரெயினுக்கு நல்லதா கெட்டதா?
ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். நான் வந்து இது எதுக்குமே சொல்யூஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா நானுமே உங்களை மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் தான். இதுக்கான சொல்யூஷனை நானும் தான் தேடிக்கிட்டு இருக்கேன். என் கூட சேர்ந்து நீங்களும் தேடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். சரி, இப்போது ஹியூமன் பிரெயினுக்கு டிசிஷன் மேக்கிங் அண்ட் கம்பேரிசன் வந்து ஒரு பெரிய தொல்லைன்றதை நான் சொல்லிட்டேன். அதாவது இப்போது உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்குதுன்னு வச்சிங்களேன். அந்த 100 ரூபாயில் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 30 ரூபாய் செலவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்கு 100 ரூபான்னா அந்த 100 ரூபாய் அது என்டையராக போயிடும் அப்படின்னாலும் அதுவும் இஷ்யூ இல்லை. இது வந்து ஏன்ஷியன்ட் டைம். இப்போ நம்ம டைம் எடுத்தோன்னு வச்சிங்களேன், அதே 100 ரூபாய் தான் நம்ம கையில் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு நாளைக்கு 150 ரூபாலேருந்து 200 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுறோம் குறைஞ்சபட்சம். அதாவது இருக்கிற லிமிட்டே இவ்வளோ தான். ஆனால் நம்ம செலவு பண்ணுறது இவ்வளோ மேலே 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 போயிட்டே இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா போக 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 நம்ம மூளையை கிட்டத்தட்ட ஒரு பேனில் சுட சுட எண்ணெயை போட்டு அந்த எண்ணெய் சூடானோடனே எடுத்து உள்ளே போட்டு பொரிக்கிறதுக்கு சமம். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. இப்போ நம்ம மூளை அப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக போட்டு பொரிச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ ஸ்டாப் ராட்டிங் த பிரெயின். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றத ஒரு நாள் நைட்டு முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கிளியரான ருட்டீன் செட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்கள் பிரெயினுக்கு டிசிஷன் மேக்கிங் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் மோஸ்ட்லி வராது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் லைஃப்பை நீங்களாக வாழ பாருங்கள். உங்கள் ட்ராக்கில் நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க. மற்றவன் வந்து உங்களுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதனால் உங்களுக்கு முன்னாடி ஓடிட்டுருப்பான். அவனை பார்த்துட்டு ஐயோ அவன் அங்கே போயிட்டான், நான் ஏன் இன்னும் அங்கே போகல அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம டம்ப் பண்ணிப்போம். ஸோ இந்த 2 கீ விஷயத்தை நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே, see you in the next one. Bye.